நாள்தோறும் லட்சக்கணக்கான புரட்சியாளனை நீ கடந்து போற, நீ அவனை மதிக்க வேணாம், குறைஞ்ச வச்ச மிதிக்காமலாவது இரு. இதுதான் நம்மளுடைய தத்துவம். அவருக்கு நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க நல்லபடியா, போயிட்டு வாங்க நல்லபடியா. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, அவரை காணாம போன புள்ள மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ ஐயா கலைஞர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய சாதனை ஏதோ நம்ம ஐயா காமராஜர் படி மேடையில் பேசிட்டு இருந்துக்கிறாரு. ஒருத்தன் முன்னாடி சரக்கு போட்டு கூட கூட பேச்சே வந்திருக்கான். மேடையில் இருந்து சும்மா என்ன அவனா பேசுறான், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. பார்த்தா அது மாதிரி அவரா பேசுறாரு, உள்ள இருக்க அம்மையாவும் அம்மையாரும் ஐயாவும் பேசுறாங்க. பேசிட்டு வாடா வாடா நீ போடா போடா. இதெல்லாம் விட கொடுமை இருக்கு. தேர்தலில் அலங்காநல்லூரில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாக்கு ஒருத்தன் எந்திரிச்சிட்டான், கேள்வியா கேட்குறான். அதை என்ன நீ பண்ணல, இதை நீ கேட்கல. ஏய், இந்த கேள்வியில் என்கிட்ட கேட்குறேன், நானே ஒரு பிச்சைக்கார பையன், நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஏய், இந்த கேள்வியில என்கிட்ட கேட்கிறேன், நானே ஒரு பிச்சைக்கார பையன், நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன, நானும் உன்னோட ஆள் தாங்க. வந்ததுதான் பிரச்சனை, சிக்கனாண்டா சீமான்னு அடிக்கிறான். ஈழப்போர் இறுதிக்கட்டம். தெளிவா இருக்கல? தெளிவா இருக்கேன். தெளிவா இருக்கானா மாட்டீங்கடா. தெளிய வச்சு அடிக்கிறீங்க. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. உங்கள்கிட்ட மனமிட்டு பேசுகிற நாள், பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவார். நான் பெரிய ஜிம்முக்கு போனவன், கராத்தக்காரன், நான் போய் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. 10 முறை இப்படி வரிசை 10 முறை திரும்பி சுடணும். நாக்கு தள்ளிடுச்சு, அப்படியே சோர்ந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் அப்படி அங்கே சுற்றி பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு போராளி நடந்து வருவான். வரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான். எங்கள் அண்ணன் குறிப்பெறிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கர், அதுக்குள்ளே போகும்போது நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், நீங்கள் உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கேருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது, அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பார். அப்போ நான் குண்டா இருக்கனே ஒழிய நோய் ஒன்று இல்லைடா, நோய் ஒன்று இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லைண்ணா, நான் குண்டா இருந்தால் எல்லா நோயும் வந்துருமண்ணான்னு சிரிச்சார். இப்போ உடற்பயிற்சி செய்ய எனக்கு நேரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு. பாதுகாப்பினை சுற்றி இராணுவம் சூழ்ந்துருக்குது. நான் இப்போ கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறார், இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான், வாங்க அப்படின்னு உள்ளே போய் உட்காரும்போது சொல்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவோ தேவலாம். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏண்டா எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் சொல்றாரு, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய என்னைய கண்டுக்கல, கடல் எல்லையை கண்டுக்கல. எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாம வந்து கொண்டிருந்தது. அரிசி பருப்பு வரல,
எரிபொருள் பெட்ரோல் டீசல் வரல. காயம்பட்ட பிள்ளைகளுக்கு நான் மின்சாரம் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த மின்சாரத்தை பெட்ரோல் டீசல் வச்சு தான் நான் உருவாக்கி கொடுக்குறேன். அந்த பெட்ரோல் டீசல் வரல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாமல் எனக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவங்க ஆட்சி முடிஞ்சு நம்மால் வந்துட்டாருன்னு நினைக்கும் போது சுத்தமா கடலிலே இறுக்கி மூடிட்டார். அவர் நினைச்சா செய்யலாம், ஆனா செய்ய மாட்டார். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. 3 வேளை சோத்துக்காக 3 முறைக்கு அமலோட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா. நீங்க பேசி பாருங்க, கடல் எல்லையில ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஓரத்தை. அதை பேச வந்த என்னை கடைசி வரை கருணாநிதி சந்திக்கல. பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா பாருங்க, காலம் எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர் இறந்து போன நிகழ்வுக்கு போனேன். காலம் என்னை கடைசி வரை ஒரு முகத்துல முழிக்கவில்லை, வேற பக்கம் கூட்டிட்டு போயிட்டு. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதாவது தாங்க முடியாத வன்மமும் வெறியோடு நான் இருக்கேன். நீங்க எல்லாருமே போயிருங்களேன், எனக்கு அதை பத்தி கவலைப்படல. நான் நின்று போராடுவேன். எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க. 80 காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான். கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்று தர துப்பு கிடையாது. இதெல்லாம் நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வாயா.